தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீட்டிற்குள்ளேயே முடங்கியுள்ளனர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சத்யராஜ் இணைப்பில் இருக்கிறார். சத்யராஜ், வணக்கம். குறிப்பாக தேனி உத்தமபாளையம் பகுதிகளில் இரவிலிருந்தே கனமழையானது வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. இதனால அந்த பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்கிறது? முழு விவரம் என்ன? நிச்சயமா கனிமொழி, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான கம்பம், கோம்பை, பண்ணைப்புறம், அனுமந்தன்பட்டி, புதுப்பட்டி, சுருளிப்பட்டி, ராயப்பன்பட்டி என பல்வேறு பகுதிகளில் கனமழை இரவு முதலே பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் அன்றாட வேலை செல்லக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு உள்ளது. அதனை குறித்து பார்த்தோம் என்றால் உத்தமபாளையம் அடுத்துள்ள அனுமந்தன்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் இரவு முதலும் பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் வீட்டிற்கு முன்பு தேங்கி உள்ளது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே உள்ளனர். தொடர்ந்து மழையானது பெய்து வருவதால் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையும் அளித்துள்ளார். இதன் காரணமாக தற்பொழுது சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகிறது. குறிப்பாக குமுளி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்கின்றன. தொடர்ந்து பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிற்குள்ளே முடங்கி இதனால் அவர்களது அன்றாட வாழ்க்கையானது தற்பொழுது முடங்கி உள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.